இந்த தலை சுத்தல் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த வியாதி, அதாவது இந்த மீனியஸ் டிசீஸோட முக்கியமான ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சடன் சிவியர் வெர்டிகோ வரும். அந்த கூடவே வந்து அவங்களுக்கு காது கேட்கும் திறன் பாதிக்கப்படும். இதை தான் நம்ம மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர், இந்த டியூப் ஸ்ட்ரக்சரோட ஒரு எண்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு தான் ஓப்பனாக வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீர் சேரும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டியூப் சிஸ்டம்னா அதில் நீர் சேரும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிக்கிட்டே போகும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலை சுத்தல் வருதுனாவே காது நரம்பு வீக்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். காதுனாவே நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹியரிங். அதாவது வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. நரம்பியல் சம்பந்தப்பட்ட, நரம்பியல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி பொதுமக்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நரம்பியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றின ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சு, நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப பெரிய விஷயமா ஆக்காமல் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் போய் மருத்துவரை பார்த்து இதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக இருக்கணுங்கிற அந்த ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கடந்த சில வாரங்களாக நம்ம தலை சுத்தலை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தலை சுத்தல் அப்படின்னு பார்த்தா யார் ஒருத்தருக்கும், நம்ம எல்லாருக்குமே தலை சுத்தல் வந்ததுனாமே நம்ம உடனே பயந்துருவோம். ஐயோ, நமக்கு அது இருக்குமோ, நமக்கு இது இருக்குமோ, நமக்கு ஸ்ட்ரோக் இருக்குமோ, நமக்கு கேன்சர் இருக்குமோ, இது மாதிரி நமக்குள்ள நிறைய பயங்கள் இருக்கும். அதனால் தலை சுத்தலை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த சில வாரங்களாக நம்ம தலை சுத்தலை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆரம்பத்தில் தலை சுத்தலை பற்றின ஒரு அடிப்படையை பார்த்தோம், தலை சுத்தல் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி தலை சுத்தலுக்கான சில வியாதிகள், இப்போ பிபிபிவின்னு சொல்லக்கூடிய பொசிஷனல் வெர்டிகோவை பற்றி பார்த்தோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காது நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரோக்குக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரோக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசும்போது இந்த தலை சுத்தல் ஸ்ட்ரோக்கில் எப்படி ஏற்படுறதுங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போது தலை சுத்தலை பற்றின ஒரு அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலை சுத்தல் வருதுனாவே காது நரம்பு வீக்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். காதுனாவே நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹியரிங், அதாவது கேட்கும் திறன். ஸோ இப்போ காது நரம்பில் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக கேட்கும் திறன் பாதிக்கப்படும் இல்லையா? ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த பிரச்சனைகள், இப்போ பிபிபிவிங்கிற சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் வெர்டிகோவாகட்டும், இல்லை இந்த வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரோக் ஆகட்டும், இதில் எல்லாம் காது நரம்பு பாதிக்குது, ஆனால் காது கேட்கும் திறன் அதில் எல்லாம் பாதிக்காது. ஒரு சிவியர் வெர்டிகோ, அதாவது பயங்கரமான ஒரு தலை சுத்தல் கூடவே காது கேட்கும் திறனும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால் வருதுன்னா, இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எண்டோ லிம்ஃபேட்டிக் ஹைட்ராப்ஸ். ஹைட்ரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீர். நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல எல்லாம் நீர் உருவாகுது, இப்போ பிரெயினில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த நீர் உருவாகும். நீர் உருவாகிறதும் அந்த நீர் அப்சார்ப் ஆகிறதும், இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையிலையும் ஒரு பேலன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கணும். நீர் அதிகமாக உருவானாலும் சரி, இல்லை நீர் உறிஞ்சுற தன்மை குறைஞ்சாலும் சரி, அந்த இடத்துல நீர் அக்குமுலேட் ஆகும். அதாவது வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகிறனால அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும். இதை தான் நம்ம பிரெயினில் வர்றதை ஹைட்ரோகெஃபலஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காதுக்குள்ளே வர்றது வந்து எண்டோ லிம்ஃபேட்டிக் ஹைட்ராப்ஸ். அதாவது காதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்னர் இயர், அதாவது மிடில் இயர், இன்னர் இயர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இன்னர் இயர் பேர் தான் வந்து லேப்ரின்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேப்ரின்த்தில் வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டம், காக்லியர் சிஸ்டம், இது ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டட். ஸோ இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் தான் காது நரம்பு, அதாவது இந்த காது நரம்போட பேலன்சிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வெஸ்டிபுலர் சிஸ்டம் பாதிக்கப்படுதுன்னா இந்த நரம்பு காக்லியர் சிஸ்டமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த வியாதி, அதாவது இந்த மீனியஸ் டிசீஸோட முக்கியமான ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து சடன் சிவியர் வெர்டிகோ வரும். அந்த கூடவே வந்து அவங்களுக்கு காது கேட்கும் திறன் பாதிக்கப்படும். இதை தான் நம்ம மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதலை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
உள்ளுக்குள்ள நம்ம காதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேலா மீடியா அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள ஒரு நீர் இருக்கும். அந்த நீர் பேர் வந்து எண்டோலிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேலா மீடியாக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, ஸ்கேலா வெஸ்டிபுலே, ஸ்கேலா டிம்பானி இது வந்து இதுலயும் நீர் இருக்கும். இது வந்து பெரிலிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காதுக்குள்ள இருக்கிற இந்த காக்லியர் சிஸ்டம் இந்த ஸ்கேலா மீடியால வந்து வாட்டர் அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ள பிரஷர் அதிகமாயிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இது பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர். இந்த டியூப் ஸ்ட்ரக்சரோட ஒரு எண்ட் வந்து குளோஸ்டா இருக்கும். இன்னொரு எண்ட் தான் ஓப்பனா வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீர் சேரும்போது, ஆப்வியஸா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டியூப் சிஸ்டம்னா அதில நீர் சேரும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீங்கிக்கிட்டே போகும். இந்த ஸ்கேலா மீடியால தான் வந்து நம்ம காது கேட்கும் திறனுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் ஆஃப் கார்டை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மெம்பரேனோட அந்த மேல இருக்கும். இது வந்து மற்ற பகுதியிலிருந்து 2 மெம்பரேன் மூலமா பிரிக்கப்பட்டிருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீர் சேரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் சேர்ந்துக்கிட்டே போய் சடனா ஒரு கட்டத்தில வந்து அந்த மெம்பரேன ரப்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த நீர் வந்து வெளியில வரும். அந்த ரப்ச்சர் ஆகுற அந்த மொமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர சிவியர் வெர்டிகோ இருக்கும். அந்த வெர்டிகோ கூட பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? இந்த மெம்பரேன் ரப்ச்சர் ஆன உடனே, ஒவ்வொரு காதுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரஷர் மாறி இருக்கும். அந்த பிரஷர் சேஞ்ச் ஆகும்போது, அந்த காது நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஹியரிங்க்கு தேவையான அந்த முக்கியமான அந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்படுறனால, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டோட்டலா வந்து காது கேட்கும் திறன் போயிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான தலை சுத்தல் இருக்கும். அது கூடவே காது கேட்கும் திறன் வந்து சுத்தமா போயிடும். இப்ப என்ன ஆகும்னா, அந்த 2 ஃப்ளூயிடும் வந்து மிக்ஸ் ஆகி, அந்த பிரஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகி, திருப்பியும் அந்த மெம்பரேன் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதனால என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காது கேட்கும் திறன் மீண்டும் 24 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். அந்த ஆர்கன் வந்து ரீஜெனரேட் ஆயிரும். அதே மாரி அந்த தலை சுத்தலும் போயிடும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர சிவியரான தலை சுத்தல் இருக்கும். காது கேட்கும் திறன் வந்து பாதிக்கப்படும். ஆனா, இந்த தலை சுத்தலும், இந்த காது கேட்கும் திறனும் பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துல இருந்து 24 மணி நேரத்துக்கு மட்டும் இருக்கும். இத தாண்டி இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பொசிஷனல் வெர்டிகோல பார்த்தீங்கன்னா, இந்த தலை சுத்தல் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட் இருக்கலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து தலை சுத்தல் வந்து பொசிஷனல் வெர்டிகோல வர்றதுக்கும், இந்த மீனியஸ் டிசீஸ்ல வர்றதுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மீனியஸ் டிசீஸ்ல வந்து 24 மணி நேரத்துக்கு மேல தலை சுத்தல் இருக்காது. சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்ப வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ்லலாம் வந்து 1 வாரத்துக்கு கூட தலை சுத்தல் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதுல வந்து 24 மணி நேரத்துக்கு மேல தலை சுத்தல் இருக்காது. இது கூடவே இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காது நரம்பு அதாவது கேட்கும் திறன் கொண்ட காக்லியர் சிஸ்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த காக்லியர் சிஸ்டத்தில எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும், நமக்கு வந்து காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். ரிங்கிங் சென்சேஷன் அதுக்கு பேரு தான் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா இந்த டினிட்டஸ் வந்து சப்ஜெக்டிவ் ஃபீலிங் தான். அதாவது எனக்கு இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து இந்த டினிட்டஸ் இருக்குன்னா, எனக்கு மட்டும் தான் கேட்கும். வேற யாருக்குமே கேட்காது. ஏன் காதுக்குள்ள வந்து ஒரு அப்நார்மல் ரிங்கிங் சவுண்ட், ஒரு அப்நார்மல் ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். இதுக்கு பேரு டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இது யூசுவலா வந்து மத்தவங்களுக்கு கேட்காது. மத்தவங்களால உணர முடியாது. ஸோ அந்த மீனியர்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த காக்லியர் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுறனால வந்து இந்த டினிட்டஸ் இருக்கும். இது கூடவே ஃபுல்னஸ் ஆஃப் த இயர் அதாவது அந்த காது வந்து அடைச்ச மாரி இருக்கும். யூசுவலா இந்த மீனியஸ் டிசீஸ் வந்து ஒரு பக்க காத தான் பாதிக்கும். அதனால இந்த காது ஒரு பக்கம் எந்த பக்கம் பாதிக்குதோ, அந்த பக்கம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு காத அடைச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மீனியஸ் டிசீஸோட ஒரு முக்கியமான ஒரு சிம்ப்டம்ஸ். இது கூடவே இந்த மீனியஸ் டிசீஸ்ல வேற சில சிம்ப்டங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் மீனியஸ் டிசீஸோட தொடர்ச்சியை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.